மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரூத் ஹெரோன், பஞ்சாப், பாகிஸ்தான். தலைப்பு ஒரு சிறிய அடை. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றான். இன்றைய வாசிப்பு பகுதியில் வரும் விதவைக்கு அவள் எதிர்பாராத விதமாக கடவுள் உதவி செய்தது போல சில சமயங்களில் நாமும் எதிர்பாராத உதவிகளை கடவுள் எமக்கு செய்கிறார். ஒருவேளை விதவை எலியாவை கண்டதும் அவர் தனக்கு உணவு கொண்டு வந்திருப்பார் என்று நினைத்திருக்கக்கூடும். மாறாக எலியா விதவையிடம் உணவு கேட்கிறார். விதவைக்கே தேவையிருக்கும் போது இன்னொருவருக்கு உணவு கொடுக்கும்படி ஏன் கடவுள் சொல்கிறார்? சில சமயங்களில் கடவுள் எமக்கும் அதையே சொல்கிறார். எமக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் கடவுள் ஒரு அயலவரை எம்மிடம் அனுப்புகிறார். நாம் எப்படி நடந்து கொள்வோம்? நாம் சவால்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவருடன் சிரித்து பேசி அல்லது தைரியப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவோமா? எலியா கேட்டது சுயநலத்தில் அல்ல, கடவுள் சொன்னதையே அவர் செய்கிறார். ஒரு விதவையிடம் கெஞ்சுவதற்கு வெட்கப்பட்டிருப்பாரா அல்லது விதவை கோபித்திருக்க மாட்டாரா என்று நான் நினைத்தேன். ஆனால் இருவருமே கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். பஞ்சகாலம் முழுவதும் கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். எமக்கென்று நாம் சேர்த்து வைத்ததை பகிர்ந்து கொள்ளும்படி கடவுள் எமக்கு சொல்லும் நேரத்தில் சாரிபாத் விதவையை நினைத்து கொள்வோம். சிறிதளவானாலும் கடவுள் பெரிய மாற்றத்தை செய்வார். ஜெபம். அன்பான கடவுளே, உதவிகளை முழுமனதுடனும் தாராள உள்ளத்துடனும் நாம் செய்ய உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. இருப்பதை நான் பகிர்ந்து கொள்வேன், கடவுள் அதை பெரிய காரியங்களுக்காக உபயோகப்படுத்துவார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.